30 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் டிசீஸ் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 3ல் ஒருத்தர் அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ். மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது வந்து எஸ்பெஷலி இந்த லோன்லினஸ் அப்படின்றது வந்து நம்ம கண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஃபேஷனாக தெரியுது. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கப்புறம் கிரியாமுறியான்னு ஓடினாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ லெட்ஸ் லுக் இன்டு திஸ் கைஸ். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை armorado.com. இந்த டிஷர்ட், இந்த வாட்ச் எல்லாமே ஆர்மரோட கிடைக்கும். அண்ட் நீங்கள் ட்ராவலிங், டூரிங், ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் போனீங்கன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த வீடியோவுக்கும் ஆர்மரோடாவுக்கும் நிறைய லிங்க் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸோட ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங், டூரிங், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்லாம் பண்ணுறது தான். அது நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஒரு 10 பேர் 5 பேர் கூட பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வேறு எதுலேயுமே அந்த அளவுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒரு கஃபே போகிறதோ, பப்பு போகிறதோ, கான்சர்ட் போகிறதோ, இங்கெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், 4 பேர்கிட்ட சிரிக்கலாம், பழகலாம், அவ்வளோதான். தவிர ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு கனெக்ஷனோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸோ அதனால் இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம ஆர்மரோட சோஷியல் மீடியாவில் வந்து அந்த பசங்களை வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க சொல்கிறேன். நம்ம முதல்ல என்னென்ன ட்ரெக்கிங் கிளப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம லோன்லினஸ் அப்படின்றது வந்து ஒன்று அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பசங்க வந்து எஸ்பெஷலி அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப கிட்டத்தட்ட வந்து இது வரைக்கும் வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2000 பேர்கிட்ட பேசியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த 4-5 வருஷத்தில். ஆல்மோஸ்ட் லைக் இந்த பசங்க வந்து தனியாக இருக்கிறாங்க, லோன்லினஸாக இருக்குது, லைஃப்பை பற்றி ரொம்ப பயம் இருக்குது. அண்ட் அவங்க வந்து எங்கேயோ இருக்கிற என்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஒரு காரணம் என்ன? ஸோ அவங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பாப்புல, அண்ட் பக்கத்துலேயே அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருந்தும் ஏன் வந்து அவங்கக்கிட்டக்கு இவங்களால் போக முடியல? ஏன்னா அவங்க போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவங்க வந்து இவங்களுக்கு கொடுக்கல. அதே தப்பு தான் நம்மளும் பண்ணுறோம். ஸோ திங்க் அபவுட் இட். சரி, இதை வந்து நம்ம குயிக்காக போவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த உலகம் வந்து இன்றைக்கி வந்து லோன்லியாக இருக்கிறதுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து இட் மேட் இட் வெரி கம்ஃபர்டபுள். அதாவது நீங்கள் வந்து ஒரு சிற்பியாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து கல் தேவை, அதுக்கப்புறம் உளி தேவை. இதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்து தொழில் தெரியணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சிற்பியாக இருக்க முடியும். உங்களுக்கு தொழிலும் தெரியாது, கையில் டூலும் இல்லை, கல்லும் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி சிற்பியாக முடியும்? ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப இன்றைக்கி நான் லோன்லி பர்சனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு 3ல் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா 3ல் ஒருத்தர் சொல்கிற அளவுக்கு லோன்லினஸ் வந்து அக்சசிபிளாக இருக்குது, லோன்லினஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. லோன்லினஸ் வந்து ஒரு விஷயம் நம்ம கிட்டக்க வந்து ஒரு பழக்கமானதுக்கப்புறம் தானே ஒருத்தங்க வந்து லோன்லினஸ்லாம் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஒரு நாள் லோன்லியாக இருந்துட்டு லோன்லின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. இல்லை, எல்லாருமே வந்து வருஷக்கணக்காக இருந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வருஷக்கணக்காக லோன்லினஸாக இருக்கிறது வந்து பாசிபிலிட்டி ஆக்குனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இருந்தால் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேரும் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் 4 பேருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான் இருக்குது. 8 மணி நேரத்துக்கு போல இன்றைக்கி வந்து 12 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 4 பேருக்கும் வந்து இன்னொருத்தர் 12 மணி நேரத்தை வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட வந்து நான் பேசலாம், நம்ம எல்லோரும் 4 பேரும் போய் சேர்ந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் 4 பேரும் சேர்ந்து அதுக்கான முயற்சியில் இறங்க முடியும். 4 பேருக்குமே தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி முயற்சி பண்ணுவீங்க? உங்களுக்கு முதல்ல அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு போய் கேட்கணுன்ற ஒரு இது கூட வராதில்ல. தனியாக போய் கேட்டு நீங்கள் என்னத்தை சாதிக்க முடியும்? இப்போ இதுவே 4 பேர் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் ப்ராப்ளத்தையும் 4 பேர் கண் கூட பார்ப்பாங்க. சரி, வாட போய் கேட்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் வரும் பார்த்தீங்களா? அந்த தைரியத்துக்கு பின்னாடி என்னன்னா 4 பேர்த்தோட பலம். அந்த 4 பேர்த்தோட பலம் இருக்குன்றது எப்போ தெரியும் அப்படின்னா 4 பேரை நீங்கள் நம்புறீங்க, என் கூட அவன் நிற்பான், ஓடிட மாட்டான் அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இன்றைக்கி நம்ம ஒரு லோன்லியாக இருக்கிறது வந்து இட் பிகம் அ வெரி கம்ஃபர்டபுளான சாய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம முன்னாடியெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இந்த இன்டர் டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து இட் வாஸ் அ நார்மல். இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது நார்மல். நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்கல் சாய்ஸாக இருந்துச்சு. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து ஒரு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டாக. அப்போல்லாம் வந்து தனி கொடுத்தன போகிறப்ப நீ தனியாக சமாளிச்சுப்பியா, இது பண்ணிப்பியா, அப்படி பண்ணிப்பியான்னு அப்படி கேட்பாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் எக்ஸ்ட்ரா வரோம், தங்கலாமா, ஒரு பிரச்சனை இருக்கா, இல்லை சமாளிச்சுப்பியா, எப்படி காசெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை கொஸ்டின் ஆப்போசிட்டாக கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான சாய்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறது கஷ்டமான சாய்ஸ். முன்னாடி வந்து அதான் சொல்கிறேன், நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு அந்த ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடெலாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம், குடும்ப கட்டுப்பாடு ரிலேட்டடாக பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி அதனால தான் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டு நம்ம ஊர் வந்து இப்போ நார்த்தில் வந்து நிறைய குட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நிறைய எம்பி சீட் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த பிரச்சனை வர இருக்குது. அது வேறு தனியாக பேசும். அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர்ன்றது வந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாச்சு. இன்றைக்கி நாமே குழந்தை, நம்மளுக்கு இது குழந்தை. நாளைக்கு ஆல்மோஸ்ட் இப்போவே எனக்கு டாக் மாமன், நான் வந்து டாக் டேடு, எனக்கு வந்து இன்னொரு கம்பெனியன் கூட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த லோன்லினஸ் அப்படின்றது வந்து அது ஒரு ப்ராப்ளம்ட்டு நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி
ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து சீரியஸாக யோசிக்கிறப்ப இட் பிகம்ஸ் டூ லேட். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் அ ஃபேஷன் சிம்பிள். இது வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு விஷயம். முன்னாடிலாம் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு குறையாக தெரிஞ்சிச்சு. அது வந்து ஜென்யூனாக சில பேருக்கு வந்து மேபி சைக்காலஜிக்கலி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் இன் தியர் ஹெட். ஸோ அந்த அதாவது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் திடீர்னு ஏற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பேசுகிறவனுக்கு கூட வந்து கூச்சம் இருக்கும். 100 பேர் நான் பார்க்குறான், அவங்க முன்னாடி வந்து நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா கூச்சம் இருக்கும், வெக்கம் இருக்கும், பயம் இருக்கும். பட் என்கிட்ட வந்து நல்ல கண்டென்ட் இருக்குது, நான் பேச முடியும், 10,000 பேர் கூட நல்லா பேச முடியும் அப்படின்ட்டு ஒரு சாலிடான ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பேசுறதுக்கு வந்து எனக்கு என்ன தடையாக இருக்க போகுது? அப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறமும் வந்து எனக்கு அவங்க பார்ப்பாங்க, கூச்சமாக இருக்குது அப்படின்றது வந்து உங்கள் தலைக்குள்ளார இருக்கிற ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான். அது தூக்கி வச்சுட்டு போய் பேசிட்டு இறங்கி வந்து பாருங்கள், இட்ஸ் கான். ஏன்னா உங்களான உயிராக போயிடுச்சு அப்படின்றப்ப இட் இஸ் ஜஸ்ட் ஒரு இமேஜினரி கான்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம படத்துலேருந்து, அனிமேலேருந்து, கார்ட்டூன்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது வந்து பீயிங் கூல் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நான் வந்து எனக்கு அது கோமா சொல்லணும், இட்ஸ் அ டிசபிலிட்டி. அது வந்து நிறைய பேர் வந்து ஆர்கியூ பண்ணாங்க அந்த ஒரு விஷயத்தில். நீங்கள் ஆர்கியூலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜென்யூனாக வந்து ஒரு மென்டல் இஷ்யூ இருக்குது, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ட்ரிகராக ஆகிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எனக்கு ஏன் அதை நான் வந்து அதை அவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன் அப்படின்னா, அதை வந்து கூலாக நினைக்கிறது தான் வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சரி, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு வச்சுக்கலேன், சூசைட் ஸ்குவாட் இருக்குது. அதில் வந்து ஐ டோன்ட் நோ விச் மூவி, வில் ஸ்மித் மூவியில் அதுக்கு அடுத்த இட்ரிஸ் எல்பா வெர்ஷனாக தெரியல, ஐ திங்க் வில் ஸ்மித் மூவி தான். அதில் வந்து ஒரு மெக்சிகன் கேரக்டர் இருக்கும், அவன் வந்து ஒரு ஆஸ்டெக் கார்டாக மாதிரி அவன் வந்து அந்த இன்னொரு கேரக்டர் கூட சண்டை போடுவான், அது பெருசாக ஜாயிண்டாக மாதிரி சண்டை போடுவான். ஆனால் அந்த படத்தில் அந்த சீன் வர வரைக்குமே வந்து அவன் யார்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கும். ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பான், ரொம்ப ஷையாக இருக்கும். அந்த ஒரு சீனில் அவன் வந்து ஒரு பயங்கர சூப்பர் ஹீரோவை கட்டி எல்லாரும் அவன் மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் வர மாதிரி காட்டுவாங்க. இது அந்த படத்தில் மட்டும் கிடையாது, எல்லா அனிமேலையும் இருக்கும், எல்லா கார்ட்டூன்லையும் இருக்கும், கிட்ஸ் மூவிஸில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஒரு கேரக்டர் அப்படியே பயங்கர சைலண்ட்டாக இருப்பான், ஆனால் சூப்பர் ஸ்மார்ட்டாக இருப்பான். ஒரு கேரக்டர் அப்படியே ரொம்ப ஓவராக ஜோவியலாக இருக்கும், ஆனால் அதை வந்து ஒரு மட்டியாக காட்டுவானுங்க, ஒரு புத்திசாலித்தனம் இல்லாது அந்த மாதிரி காட்டுவானுங்க. இதை ஒரு பக்கம் வந்து கூட காட்டுறதுக்காக இதை கொஞ்சம் கம்மியாக காட்டுறது. ஏன் நல்லா வேகமாக பேசினா அவன் பயங்கர புத்திசாலியாக இருக்கக்கூடாது என்ன? இது எனக்கு புரிய மாட்டேங்குது. 2 பேரும் உட்காந்து படிக்கிற நேரத்தில் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் எப்படி வந்து கம்மியாக போகுது, கூட ஆக போகுது? ஸோ அந்த இதெல்லாம் வந்து இட்ஸ் புல்ஷிட் கைஸ். ஸோ அது வந்து இட்ஸ் பேசிக்லி ஒரு இன்னெபிலிட்டி. ஸோ அதை நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணவே பண்ணாதீங்க. அது க்ளோரிஃபை பண்ணுறதுனால இன்றைக்கி லோன்லினஸ் மூணில் ஒருத்தருக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்தமாரி தப்பான விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணுறது தான். அது ஒரு டிசபிலிட்டி. அது நீங்கள் ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட் இல்லாமல் நீங்கள் வந்து தைரியமாக பேசுகிறதுக்கான ஷைனஸ் இல்லாமல் ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்றைக்கி நான் வந்து போய் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறேன். ஒரு காலத்தில் வந்து எனக்கு ஸ்டேஜ் ஏறதுக்கு பயமாக இருந்துச்சு, நான் இன்ட்ரோவர்ட் தான். இன்றைக்கி நான் ஏறி எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, என் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என் கண்ணுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்னால் ஏர்ன் பண்ண முடியுது அங்கே. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், என் மைண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு இமேஜினரியாக ஒரு பேரியர் இருக்கிறத எடுத்து வச்சிடணும் ஓரமாக, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து கம்பேனியன்ஸ் அப்படின்னா முன்னாடி வந்து ஹியூமன்ஸ், இன்றைக்கி வந்து டாக்ஸ் அண்ட் கேட்ஸ், டாக் மாம், டாக் டேடு, கேட் டேடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து லோன்லினஸ்க்கு வந்து ஐ வுட் ஸ்டில் சே டாக்ஸ் இஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஏன்னா அது வந்து நம்மள்ட்ட பழகிறது வந்து நம்ம கூட ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆகும், விச் இஸ் ஆல் குட். பட் இன்றைக்கி வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட வந்து அது ஒரு மெடிசனாக எடுத்துக்கிறது தான் எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து ரியலாகவே வந்து லோன்லினஸ் இப்போதைக்கு இருக்காது. பக்கத்து வீடு, எடுத்து வீடு எல்லாத்துலேயுமே இருப்போம், நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், எல்லோரும் நம்மகிட்ட சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க கிட்டக்க வந்து ஒரு ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுப்போம், ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுப்போம், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், பில்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஒரு 30 ஃப்ளாட் இருக்குது, 30 ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களும் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, பழகிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ விஷயத்தில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து லைஃப்பில் வந்து அவங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்ந்து மொட்டை மாடியில் கொண்டாடலாம் இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து பண்ண காலங்கள்லாம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ்னாலையோ இல்லை வந்து எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அது நம்ம இது வந்து நம்ம ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்ஸ் இஸ் கோனி பி ஸ்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அதில் ஸ்லம்மை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதில் வந்து என்னென்னு வச்சுக்கோங்களேன், நான் அதில் கவனித்த வரைக்கும் எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து ஸ்லம்ஸ் இல்லையோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லைஃப்பில் நீங்கள் ஒரு சர்க்கிள் தான். நீங்கள் ஒரு இன்றைக்கி நான் மேலே போகிறேன், நாளைக்கு நான் திரும்ப கீழே வருவேன், என்ன வேணும் இருக்கலாம். பட் அந்த கீழே வரப்போ வந்து எங்கிட்ட கையில் காசு இருக்காது, எங்கிட்ட வந்து அந்தளவுக்கு வந்து மோட்டிவேஷன் இருக்காது, முயற்சி இருக்காது. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனை நான் கிராஸ் பண்ணி போனால் தான் திரும்ப நான் லைஃப்பில் மேலே வர முடியும். அந்த கிராஸ் பண்ணி போகிறப்ப கீழே தாங்கி பிடிக்கிற அந்த ஒரு ஃபேப்ரிக், ஹியூமன் ஃபேப்ரிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லம் இல்லாத கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே வரப்போ அவங்க டேரெக்டாக ஹோம்லெஸ் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப மேலேயே போக முடியாது. வேறு ஸ்லம்மில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே வந்து லைஃப்பில் கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு வீடு அங்கே இருக்கும், உங்களை மாதிரியே கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு அங்கே சாப்பாடு சமைச்சு கொடுக்க ஒரு ஆள் இருக்கும், அந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். ஒரு இருக்குதுல லோ
லோவஸ்ட் இன்கம் வச்சு அந்த இடத்துல சர்வை பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்கள் பிச் பண்ணி திரும்ப நீங்கள் லைஃப்பில் நீங்கள் மேலே வந்துடலாம். ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம இருக்கிறப்ப இட் இஸ் பேசிக்லி ஒரு இன்டர் டிபெண்டன்ஸ் இல்லாமல் இங்கே இருக்கவே முடியாது. பக்கத்து வீடு எழுத்த வீடு எல்லாம் தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி தான் இருக்கணும். டாய்லெட்லேருந்து ஷேர் பண்ணி தான் இருக்கணும். சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த இடத்துல அந்த ஷேர் பண்ணாமல் நான் டிபெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னா அங்கே சர்வைவே பண்ண முடியாது. யூ பேசிக்லி அதுவும் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பிகம் ஹோம்லெஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த இன்டர் டிபெண்டன்ஸ்லேருந்து டிபெண்டன்ஸ் போகிறதுக்கு நம்மளோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நம்மளுக்கு பணம் வர வர வந்து லைஃப் ஸ்டைல் வர வர வந்து இன்டர் டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம எங்கே மூவ் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ஸ். அதோட எவென்ச்சுவல் ஃபேக்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் டிபெண்டன்ஸ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு போகிறோம். அங்கேருந்து எங்கே போய் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸில் போய் நிற்கும். ஏன்னா நான் அப்படின்ட்டு நம்ம ஒரு நார்சிசிஸ்ட்டாக நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சேடஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து தே பிகம் வெரி கம்ஃபர்டபுள். இது வந்து என் சேனல் மெம்பர்ஸ் கூட வந்து இந்த டேட்டிங் ஆப்ஸ் பற்றி ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தேன். அவங்களுக்கு அதோட ஒப்பீனியன் என்ன, அது என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து ஏன் இன்றைக்கி ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு சீரியல் கில்லர், அவர் வந்து கொலைலாம் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து அவர் கூட சேர்ந்து கொலை பண்ணி சீரியல் கில்லர் கப்பல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சீரிஸ் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க சீரியல் கில்லர், இன்னொருத்தங்க வந்து அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்குதே, அவங்களுக்காக செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவங்க மேலே ஒரு அப்சஷனால அவங்களும் சேர்ந்து அதை பண்ணுவாங்க. அது தட் இஸ் ராங். அதுக்குள்ளார நம்ம கதைக்குள்ளார போகல. பட் என்னன்னா, அதில் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் அந்த ஸ்டோரியில் நான் போகிறேன். அதாவது இந்த ஹஸ்பண்ட் வந்து ஏற்கனவே 3-4 கொலை பண்ணிட்டாரு. ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாது. ரெகுலரான ஒரு பர்சன். ஒரு நாள் வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி நான் கொலை பண்ணிட்டேன், இத்தனை கொலை பண்ணுறேன், எனக்கு கொலை பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து நான் கொலையே பண்ணாலும் இவள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா இந்த விஷயம் இவ்வளோ தவிர வேறு எங்கேயுமே போகாது அப்படின்றது இன்டிமேசி. அண்ட் செகண்ட் வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து இவன் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டா, என்னை வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உடனே தூக்கி எறிஞ்சு ஜட்ஜ் பண்ண மாட்டா, என்னை எந்த சுச்சுவேஷன் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்றது செகண்ட். தேர்டு வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக அது ஒரு ட்ரம்ப் கார்டை என்னை பிளாக்மெயில் பண்ண மாட்டான், யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் யார்கிட்டலாம் பண்ணலையோ அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீங்கள் லோன்லியாக இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்ம இந்த ட்ரப்பை பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் யோசிங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம வந்து எந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் போயிட்டு நான் இந்தமாரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அண்டு இந்தமாரி என்ன ஏதோ ஒரு பெரிய தப்பு, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு ரீசன் வந்து அவங்க இதேமாரி நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னதை வச்சு உங்களை கலாச்சிருப்பாங்க. அதேமாரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை எல்லாரும் முன்னாடி சொல்லி உங்களை அவமானப்படுத்திருப்பாங்க. அதேமாதிரி உங்கள்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்கிறது இல்லை அப்படின்னா நீங்களும் அந்த வேலையை செஞ்சுருப்பீங்க. ஸோ அதனால் திஸ் குட் பி அ லிட்டில் திங் தட் யூ கேன் ஃபிக்ஸ் இட். உங்கள் லோன்லினஸ்க்கு இது ஒரு சொல்யூஷனாக கூட இருக்கும். இந்த திங்க் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களோட கம்பெனியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு எக்கனாமிக்கல் சாய்ஸும் கிடையாது கைஸ். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கோம். நம்ம போய் நேரில் போய் ஒருத்தங்களை மீட் பண்ணி போய் டின்னர் போய் சாப்பிட்றது, யார் இந்த பில்லு பே பண்ணுறது, பில்லு வந்து 2000 ரூபாய் ஆகிடுச்சு, எல்லோரும் சம்பாதிக்கிறது அவங்களுக்கே கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகம் அன் எக்கனாமிக்கல் கொஸ்டின் அஸ் வெல். ஸோ அதனால் அதை நம்ம எக்கனாமிக்ஸ் இல்லாமல் இன்வால்வ் பண்ணாமல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கணும். 2 பேரும் மியூச்சுவலாக பேட்மிண்டன் மீட் பண்ணுறதோ ஜிம்முக்கு மீட் பண்ணுறதோ அந்தமாரி ஏதாவது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுறது அப்படின்றது இன்றைக்கி நடக்காத ஒரு காரணத்துக்கு ரீசன் வந்து லேசினஸ். ஸோ நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கு நம்ம போய் மற்றவங்கள மீட் பண்ணுறதில்ல, மற்றவங்களும் அவங்களும் வந்து நம்மளை மீட் பண்ணுறதில்ல. நம்மளே மீட் பண்ணல, அவங்க இதுக்கு நம்மளை வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த லேசினஸை தூக்கி வச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டை 2-3 தடவை மீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டிங் ஆப்ஸில் வந்து நம்ம போகிறதுக்கான நோக்கம் என்ன இருந்தாலும் சரி, எண்டு கோல் வந்து அவங்க நம்மளை என்ன பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயம் நடக்குது. ஸோ கமர்ஷியலாக அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸோ தே நாட் ஆக்சுவலி கிரியேட்டிங் ரிலேஷன்ஷிப், தே ஆர் செல்லிங் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஸோ அதனால் டேட்டிங் ஆப்பில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், என் லோன்லினஸ்க்கான சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா தே கேன் ஒன்லி செல் திங்ஸ். ஸோ அங்கே நீங்கள் போயிட்டு அதை தேட முடியாது. ஸோ எனிவே, ஸோ அது மாதிரி செப்பரேட்டாக அந்த ஒரு டாபிக் நம்ம பேசுவோம். அண்ட் இன்னொன்று மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்னென்னா, இந்த ஆர்குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மை ஸ்பேஸ், ஆர்குட், ஃபேஸ்புக் வரதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்க்குறேன் என்கிட்ட வந்து எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம், ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, இன்னொரு ஃப்ரெண்டு பின்னாடி வராரு. இப்போ முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்டை வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு டேரெக்டாக பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்டை நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்ப பேசுவோமா? பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், இவர்கிட்ட நின்று பேசிட்டு மரியாதை கொடுத்துட்டு மச்சான் ஓகேடா மச்சான் சரி அவன் வரான், அவன்கிட்ட நான் பேசிட்டு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன்ட்டையும் பேசிட்டு அவன்ட்டையும் பேசிட்டு நம்ம போவோம். ஆனால் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெண்டு வரப்போ டக்குன்னு அவனை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறோம், அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டு வரும் அவனை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணுறோம், மேபி ஒரு லைக்கை போடுவோம், அவ்வளோதான், கமெண்ட் கூட போட மாட்டோம். ஸோ இப்போ இது என்னன்னா ரியல் லைஃப்பில் வந்து
அவனை கிட்டத்தட்ட நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஈக்குவலண்ட்டான இன்னொரு விஷயம் தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் மீட் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் டீவேல்யூவேட் பண்ணுறீங்க. அவங்கள வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கூலை முடிச்சு காலேஜ் முடிச்சு இத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கிறோம், அவங்கள நேரில் மீட் பண்ணால் எப்படி நம்ம பேசிடுவோம், என்னடா மச்சான் எப்போ ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேசிகிட்டு இருப்பீங்களோ அப்படி பேசுகிறத தாண்டி இன்றைக்கி வந்து அவங்கள டீவேல்யூவேட் பண்ணி அவங்களை ஜஸ்ட்டு சும்மா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டு என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னோட பர்சனல் நம்பரை போட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு 6-5 டேஸில் வந்து நான் அன்ஃப்ரெண்ட் பண்ண போகிறேன். அவங்களுக்கு நிஜமாக என்கிட்ட வந்து பேசணும், பார்க்கணும், மீட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நேரில் வரட்டும், இல்லைனா கால் பண்ணட்டும். ஸோ என்னை வந்து ஒரு விஷயமாக நான் என்னை டீவேல்யூவேட் பண்ணுறதுக்கு எனக்கு நான் அலோவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கான காரணம் என்னை நம்பி எதுக்கு ஆட் பண்ணாங்க, அவங்கள ஏன் நம்பி ஆட் பண்ணேன் அப்படின்னா அவங்கள்ட்ட நான் 5 வருஷம் 4 வருஷம் ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் வந்து தோளுக்கு தோளாக நின்று எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எவ்வளோ விஷயத்தை ஷேர் பண்ணி அங்கே ஒரு பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப். அந்த பில்ட் பண்ண ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த ஆப்பை வந்து கெடுக்கிறதுக்கு நான் விட போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் மேலே உண்மையாலுமே ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை கால் பண்ணட்டும், நேரில் வந்து மீட் பண்ணட்டும். அந்தமாரி இருக்கிற ஃப்ரெண்டு 4 ஃப்ரெண்டு இருந்தாலும் சரி உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம லேசினஸ் இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னாடிலாம் வந்து க்ரீட்டிங் கார்டெலாம் அனுப்புவோம், ஒரு மெனக்கிட்ட ஒருத்தங்களுக்கு விஷ் பண்ணுறது க்ரீட்டிங் கார்டு எல்லாமே இருக்கும். இன்றைக்கி அந்த விஷயமும் கிடையாது. ஸோ அதையும் நம்ம இன்னொரு பக்கம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இந்த லோன்லினஸ்க்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தோன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வெளியில் போகணும், மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது வந்து இட் இஸ் நாட் கோனா ஒர்க் அவுட் கைஸ். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்கே நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபிஷ்னஸ் அங்கே போய் நிற்கும். எனக்கு வந்து லோன்லினஸ் போகணும், அதுக்காக நான் உன்ட்டு வந்து நிற்கிறேன், அதுக்காக நான் உன்ட்டு வந்து பேசுகிறேன், எனக்கு வந்து காசு வேணும் அதுக்காக நான் வந்து வரேன், எனக்கு ஒரு உதவி வேணும் அதுக்காக நான் உன்ட்ட வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த இன்டென்ஷன் அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க வந்து உங்களை எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் வெல்கம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பாண்டோ கனெக்ஷனோ கிரியேட் பண்ணவே போகிறது கிடையாது. இது நேச்சுரல் தானே. உங்களுக்கு யாராவது காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராம்ப்டாக அந்த டைமுக்கு இருப்பீங்க. இல்லை நான் உங்கள்கிட்ட காசு கேட்க வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைடா நான் வெளில கிளம்பிட்டேன்னா நாளைக்கு வாடா நாளானைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு லோன்லினஸ் உங்களோட ப்ராப்ளம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எனக்கோட தேவைக்குன்னு நீங்கள் ஓடினீங்கன்னா அது சால்வ் ஆக போகிறது கிடையாது. சரி ஓகே, நம்மள மாரி அவனும் லோன்லேயே தானே இருப்பான், சரி வா அவனை கூப்பிட்டு நம்ம படத்துக்கு நீங்கள் போவோம், சரி அவனை கூப்பிட்டு பீச்சுக்கு போய்ட்டு வருவோம், அவங்க கூட கிரிக்கெட் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரூவான ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு வரதை பார்த்துட்டு சரி அவன் நம்மளுக்காக வருவான், சரி சாப்பாடு ஆர்டர் பண்ணி வைப்பான் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இது நீங்கள் ஆப்போசிட் ஆங்கிளில் யோசிச்சு தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர்கிட்ட பேசுகிறது, நீங்கள் போய் வெளியில் போய் பழகிறது, நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சொல்யூஷனே கிடையாது கைஸ். ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு மீட்டிங் இருக்கும். என் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, கிளைண்ட்டு, ஃப்ரீலான்சர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, நம்ம சேனல் மெம்பர்ஸ் எத்தனையோ பேர்கிட்ட நான் பேசுவேன். ஸோ இவங்க எல்லார்கிட்டையும் பேசினாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் எப்போ என் பசங்கள்கிட்ட வந்து போய் மீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கதைலாம் சொல்லிட்டு வருவேன். என் கதைக்காக வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் நான் ஏன் போகிறேன் அப்படின்னா அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் வந்து எனக்காக நான் செலவு பண்ணுறேன். மிச்சம் 17 மணி நேரம் வந்து ஐ ஆம் ஆக்சுவலி லோன்லி. நான் வந்து அந்த ஹோல் டே வந்து 500 மக்கள்கிட்ட பேசினாலும் சரி ஐ எம் லோன்லி. பிகாஸ் அவங்க என்னோட பர்சனல் சைடு வந்து டச்சே பண்ணுறது கிடையாது. என்னோட பப்ளிக் பர்சனாவை பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க, அதேமாதிரி அவங்களோட பப்ளிக் பர்சனாவை பார்த்துட்டு நான் வந்துடுறேன். விச் ஐ போத் ஆஃப் அஸ் நோ தட் அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் வந்து எனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கும் வந்து எங்கள் சேனல் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மேபி என்னோட நிறைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு மேபி சம்திங் தே நோ, பட் ஸ்டில் வந்து தே நாட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தே கேனாட் மேபி தே கேன் ஃபீல் லைக் நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர என்ன ஒரு ஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித். ஸோ அந்தமாதிரி நீங்கள் 100 பேர் பேசணும், வெளியில் போகணும், பழகணும் அப்படின்றது சொல்யூஷன் கிடையாது. நீங்கள் 100 பேர் இல்லை, வாரத்தில் வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட நான் 1 நாள் பேசுகிறேன் 2 நாள் பேசுகிறேன் அப்படின்னாலுமே வந்து யூ கேன் பில்ட் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். ஸோ அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் அந்தமாரி இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளார வந்து இந்த விஷயம்லாம் கொண்டு வராதிங்க கைஸ். ரிலீஜியனு, பாலிட்டிக்ஸு, கரியரு, மணி, பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் எதையுமே கொண்டு வராதிங்க. ஐடியாலஜி இதெல்லாம் கொண்டு வராதிங்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பர்சனலாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கி சொல்லலாம், இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நான் இதை தான் ஆர்கியூ பண்ணுவேன், ஹெல்த்தியாக தான் ஆர்கியூ பண்ணுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு. நோ கைஸ், நாட் வொர்த் இட். நீங்கள் வந்து அதனால் அச்சீவ் பண்ண போகிறது எதுவுமே கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக வந்து யூ கேன் டிஸ்கஸ் லைக் இது வந்து இந்த பாலிசி இது பண்ணலாம் அப்படின்ட்டு. இஃப் யூ ஹேவ் மெச்சூர்ட் ரிலேஷன்ஷிப் யூ கேன் டிஸ்கஸ். பட் மோஸ்ட் கேசஸ் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நீங்கள் ஊன் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஈவன் கரெக்டாக நீங்கள் சொன்னாலும் சரி அது அவருக்கு வந்து கோவத்தை உருவாக்கும். அந்த கோவன்றது வந்து நீங்கள் சொல்கிற கருத்து
மேலேயே இருக்காது என்றைக்குமே. நீங்கள் உங்கள் மேலே தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ரிலீஜன் வேறு இருக்கும், அவரோட ரிலீஜன் வேறு இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப இட் மைட் ஹர்ட் ஹிஸ் சென்டிமெண்ட்ஸ். ஸோ அதனால் இந்த விஷயம் எதையுமே கொண்டு வராதிங்க. பணம்ன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு மனுஷனோட அவனோட ஈகோவுக்கான ஒரு மெயின் ஃபியூவல் வந்து பணம் தான். அந்த பணம் இல்லைன்னா அவனுக்கு லைஃப் ஸ்டைல் இல்லை, லைஃப் ஸ்டைல் இல்லைன்னா அவனுக்கு ஈகோவே கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து ரோட்டில் வந்து நீங்கள் காரில் போகிற ஒருத்தனை வந்து ஏதோ ஒன்று இடிச்சிட்டிங்க, திட்டுறீங்க வச்சு, நீ பெரிய எவனா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த கோவம், ஆமாம் நான் அவன் தாண்டா, நான் கார் வச்சிருக்கிறேன், வீடு வச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவன் இத்தனை நாள் போட்ட எஃபர்ட்டுக்கான வந்த பணம், அந்த லைஃப் ஸ்டைலு கொடுத்தது தான் வந்து அவனுக்கு அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போகாதீங்க கேஸ். ஏன்னா இது வந்து இட் வில் கிரியேட் அ லிட்டில் ஈகோ. அந்த ஈகோ வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு வழியே கொடுக்காது. உங்களுக்கு அந்த ஈகோ வந்துருச்சு அப்படின்னா காம்படிட்டராக மாறிடுவீங்க. ஸோ டோன்ட் டூ தட். அதுக்கப்புறம் ஒரு ரெகுலராக சில பிளேசஸ்க்கெலாம் போங்க கேஸ். நான் வந்து சென்னை 2008 வரதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆதம்பக்கத்தில் வந்து ஒரு சலூன் கடை இருக்கும். அங்கே தான் போய் முடி வெட்டுவோம். அங்கே வெட்டுறப்ப எப்போ நான் வந்தாலே போதும், ரிமோட் அவங்க கையில் கொடுன்னுவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் உட்காந்து ஏதோ ஒரு பாட்டை வைப்பேன். அப்படின்னோடனே அந்த பாட்டை பார்த்து கலாச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி இருப்போம். அதுக்கப்புறம் இருடா அவனையும் கூப்பிட்றான், அவனும் வருவான், கேக் சாப்பிட்டு போகலாம். அந்த கடை ஓனர் அவர். ஸோ அந்த பையன் வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட எங்கள் ஏஜ் குரூப் தான், மாமா மச்சான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அங்கே தான் போய் முடி வெட்டுவோம். பட் இன்றைக்கி நான் வந்தேன்னா அந்த கடைக்கு நான் போய் எத்தனை தடவை போய் பார்த்தேன். அந்த கடைக்காரங்கள்ட்ட கேட்டேன், எங்கே கடை எங்கேயா வர எங்கேயா வச்சிருக்காப்பில் எங்கேன்னு கேட்டதுக்கு அவங்க யாருக்கும் அது வந்து தெரியல. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் போய்ட்டு வேறு ஏதாவது ஒரு சலூனில் போய்ட்டு முடி வெட்டுறேன் அப்படின்னா எத்தனை தடவை போனாலும் சரி அங்கே வந்து ஒரு கனெக்ஷன் க்ரியேட் ஆகாது, ஒரு பாண்டும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அங்கே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு மேனேஜர் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, இன்றைக்கி ஒருத்தர் முடி வெட்டுவார், நாளைக்கு ஒருத்தர் வெட்டுவார். ஸோ இட் பிகம்ஸ் மோர் கமர்ஷியலைஸ்ட். ஸோ அந்தமாரி இல்லாமல் இந்தமாரி சின்ன சின்ன பிளேசஸில் வந்து ரெகுலராக போய் பாருங்கள். ஒரு சின்ன கேக் ஷாப்பாக இருக்கட்டும், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஓனர் அங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் வந்து நம்மள்ட்ட டெய்லியும் பழகிறாங்க அப்படின்னா இது வந்து நிஜமாக நடந்த விஷயம் இருக்குது. யூஎஸில் வந்து ஒரு 86 வயசு ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அவரோட ஃபியூனலுக்கு வந்து அந்த பர்கர் கிங் ஏதோ ஒன்று அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொக்கே எல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு அவர் ஃபியூனலுக்கு போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவரோட பேர் வந்து அந்த சேரில் வந்து பொறிச்சிருக்கிறாங்க. அத்தனை வருஷமும் வந்து அவர் ஒரு நாள் வரலன்னா கூட அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு சாப்பாடு கொண்டு போய் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்தமாரி ஒரு பாண்டு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரெகுலராக ஒரு இடத்துக்கு போய் ஆகணும். நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் கைஸ். நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பெருசாக கிளாரிட்டிலாம் இருக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில பேர் வந்து அவங்களோட ரியல் எக்ஸ்பிரஷன் வந்து அங்கே கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் ஒரு நெளிவு சுழிவு தெரியும். அவங்க வந்து உங்கள் மேலே ஏதோ ஒரு எரிச்சலோ கோவமோ அந்தமாரி ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸு பாசிட்டிவ் எல்லாத்தையும் சேர்ந்து தான் வந்து நீங்கள் ஒரு மனுஷனை நீங்கள் நம்ப முடியும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டில் வந்து தண்ணி அடிக்கணும் அப்படின்வாங்க, ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ வந்து யூ லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நீ வந்து உன்னோட பப்ளிக் பர்சனாக கொடுத்துட்டு நீ ரியலாக நீ யார் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் பாண்டிங் இருக்கும் அப்படின்வாங்க. பட் இது இல்லாமலே பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எம் பீங் ஹானஸ்ட் அப்படின்றத நான் எப்பவுமே சொல்லுவேன். நான் பப்ளிக் பர்சனான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வச்சுக்க மாட்டேன். என்னோட வீடியோஸில் ஏன் நான் வந்து ப்ரோவோகேட்டிவாக நீங்கள் நினச்சிக்கலாம், பட் சில நேரம் வந்து இட் இஸ் பேசிக்லி வாட் ஐ திங்க். அது வந்து எதுக்கு நான் உள்ளார ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசணும், அப்படி பாலிஷாலாம் இருக்க தேவையில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கேமிங் அரேனா வந்து கேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து ஓஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் கிரிட் கேமர்ஸ்னு சொல்லிட்டு வேளச்சேரியில் ஃபீனிக்ஸ் மால்க்கு ஆப்போசிட்டில் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அதை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்கிறேன். பட் என்னன்னா எனக்கு கேமிங் பிடிக்கும். பட் இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஏன் கேமிங் அரேனா பண்ணுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் வந்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் ஓகே இட்ஸ் இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தான். பட் ஏன் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னா பிகாஸ் இட் யூஸ் டு பி ஃபன். நாங்கள் வந்து 2004 2003 வந்து என்னோட மற்ற ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள்கிட்ட ஜெலஸ் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 30 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடுவோம். பேட்டில் ஃபீல்டு, கவுண்டர் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் விளையாடுவோம். லேண்டில் விளையாடுவோம். ஆதம்பாக்கத்தில் லேண்ட் ஃபுல்லாக போட்டுருந்துச்சு. சிஃபி வந்து லேண்ட் போட்டுருந்துச்சு. அந்த இதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 100 கனெக்ஷன் வந்து நாங்கள் வாங்கிட்டு மிச்சவங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணி வச்சோம். சிஃபி ஃபுல்லாக இருந்தது வந்து ஆதம்பக்கத்தில் எங்களால் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேமை நம்ம தனியாக விளையாடுறதுக்கு பதிலாக வந்து ஒரு கேமிங் அரேனாவில் போய் நம்ம விளையாண்டோம் அப்படின்னா we can build a relationship. ஸோ நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லாக சில கனெக்ஷன்ஸ் கூட க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கைஸ், ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ லோன்லினஸ் அப்படின்றது வந்து இது வந்து ஒரே நாளில் வரப்போகிற விஷயம் கிடையாது. நம்மளோட ஒரு சில விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ப்ரொலாங்டாக ஒரு சில விஷயத்தை திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட லோன்லினஸ்க்கு கொண்டு போய் நிறுத்திடும். அந்த இடத்துல நின்ன இடத்துல வந்து நம்ம உடனே மாற்றணும் அப்படின்னா உடனே முடியாது. ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க. திங்க் அபவுட் இட். ஓகே, வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்